ஹாய்! இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்ல இருக்கிற பொருள வச்சு முட்டை குழம்பு நல்லா அசத்தலா நல்லா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி முட்டை குழம்பு நீங்க வச்சீங்கன்னா, எல்லா டிஃபன் வெரைட்டீஸ்க்கும் ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் சூடானதும் அதில கொஞ்சமா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே அதில 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களால சாப் பண்ண முடியலன்னா மிக்ஸி ஜார்ல பல்ஸ் மோட்ல அரைச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பே லீஃப் அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்ல ஸ்பைசஸ்லாம் கரம் மசாலா அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாம் ஃபைனாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கரம் மசாலா பவுடராக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது வாசனையே வீடு தூள் பறக்குங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அப்புறம் அதோடைய குழம்பு டேஸ்ட்டும் இன்னும் ஹேண்ட்கான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஸ் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் கொஞ்சம் தேங்காய், 5-6 சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு முந்திரி ஒரு 4 எண்ணம் போதுங்க. இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போது இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போன பிறகு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. அதை வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்ல மேஷ் ஆன பிறகு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காய் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சரையும் இதில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் நல்லா அலம்பி நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த எக் கிரேவி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீடியமான ஒரு முறையிலையும் கொஞ்சம் கட்டியாக திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்ல செமையாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த பிறகு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு தான் நம்ம எக் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். நான் இப்போ 7 முட்டை இதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் கொஞ்சமாக ஸ்பேசஸ் விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை கரண்டியை வச்சு டக்குன்னு கிளறிடக்கூடாது. முட்டையை சேர்த்த பிறகு சிம்மில் ஒரு 6லேருந்து 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கிட்டால் நமக்கு முட்டை கிரேவி ரெடி. ஃபைனலாக மிளகுத்தூள் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பட்டுப்படாமல் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்டான கிரேவியான முட்டை கிரேவி ரெடி. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அதாவது கசகசாவும் தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். கசகசை சேர்க்கறதுனால அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் செம சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவி சாதத்துக்கும் எல்லா வெரைட்டி டிஃபன் ரெசிபிக்கும் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த முட்டை கிரேவி. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் வீடியோஸ்க்காக.